ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கொப்போமேனி சோப்பு தயாரிக்கலாம் என்பது. ஏற்கனவே பார்ட் 1 போட்டிருக்கேன். அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த வீடியோ. பார்ட் 1ல் என்னென்ன பொருட்கள் தேவைப்படும் என்பதை பார்ட் 1ல் போட்டேன். இப்போ பார்ட் 2ல் அதை எப்படி அரைச்சி அதை நம்ம சோப்பாக உருவாக்கலாம் என்பது தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல குப்பைமேனி நல்லா கழுவி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் நல்லா கழுவி கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் போட்டு அதை நல்லா அரைச்சி அந்த விழுதை எடுத்து வச்சுக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் கற்றாழை இருக்குங்களா, அந்த கற்றாழையும் நல்லா அந்த மேல் தோலை சீவிட்டு அதையும் அந்த சாரையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த விழுதை இந்த இலைகளை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம பாருங்கள், நல்லா அரையுது, நல்லா அரைச்சாச்சு. இப்போ இந்த அரைச்ச இந்த விழுதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு தட்டில் கற்றாழை, அந்த சாரம், அதுக்கப்புறம் நம்ம இப்போ அரைச்சோம் இல்லைங்களா, அதை வடிகட்டி அந்த சாரம் அந்த பவுலில் ஊற்றிக்கலாம். நம்ம பாருங்கள், ஊற்றியாச்சு. இப்போது இதை வச்சு தான் நம்ம இப்போது சோப்பு தயாரிக்க போகிறோம். கேஸ் அடுப்பை நம்ம பற்ற வச்சுக்கலாம். பற்ற வச்சுட்டு ஒரு குக்கர் வச்சுட்டு, வேஸ்ட்டான ஒரு குக்கர் இருந்தால் நம்ம வீட்டில் இருந்தால் எடுத்து வச்சுட்டு அதில் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஒரு கிண்ணம் ஒன்று வச்சு அதில் சோப் பேஸ் இருக்குது இல்லைங்களா, அதை கட் பண்ணி வச்சுருக்க அந்த சோப் பேஸை நம்ம அதில் போட்டுக்கலாம். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பிறகு இந்த கிண்ணம் இருக்குது பார்த்திங்களா, அந்த கிண்ணத்தை நம்ம அது உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சுட்டு ஏற்கனவே நம்ம கட் பண்ணியிருக்க இந்த சோப் பேஸ் இருக்குங்களா, இந்த சோப் பேஸை அந்த பவுலில் நம்ம போட்டுக்கலாம். பவுலில் போட்டாச்சு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அது மெல்ட் ஆகிடும், உருகிடும். சும்மா லேசாக கொஞ்சம் கிளறி விடலாம். இப்போ பாருங்கள், ரெடியாக இருக்குது. கற்றாழை சாரும் அந்த விழுதுகள் வடிகட்டின அந்த விழுதும் தயாராக இருக்குது. இந்த சோப் பேஸும் உருகிட்டே இருக்குது. நல்லா உருகின பிறகு நல்லா உருகிட்டே இருக்குது. இப்போ இந்த சாரை நம்ம ஊற்றிக்கலாம். இந்த வேப்பலையும் குப்பைமேனி இலைகளை அரைச்சி அந்த வடிகட்டி அந்த சாறை இதில் ஊற்றிடலாம். கொஞ்சம் கிளறி விடலாம். நல்லா கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆன பிறகு இந்த கற்றாழை இருக்கு இல்லைங்களா, அந்த கற்றாழையும் அதில் ஊற்றிக்கலாம். கற்றாழை அந்த ஜெல்லையும் ஊற்றிக்கலாம். அந்த ஜெல்லை நம்ம கற்றாழை ஜெல்லை நல்லா கட் பண்ணி அதை உள்ளே இருக்கிற ஜெல்லை எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் ஒரு அரை அரைச்சி தான் அதில் ஊற்றணும். கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம், கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டுக்கலாம். கொஞ்சம் கிளறி விடலாம். நல்லா கொதிக்குது பாருங்கள், நல்லா நுர வருது பாருங்கள். நல்லா ஹீட் ஆன பிறகு கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஊற்றுங்க. இப்போ நல்லா பாருங்கள், நல்லா கரைஞ்சிருச்சு. பாருங்கள், சூப்பராக ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை இறக்கிடலாம். சூடாக இருக்குது.
பார்த்து இறக்கணுங்க. இல்லை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கூட நம்ம வந்து கீழே இறக்கி வச்சிடலாம். சூடாக இருக்கும். அவ்வளோதான். பாருங்கள், இப்போ இந்த சூடோடு சூடாக நம்ம வந்து சோப் தயாரிக்கிற அந்த மோல்டில் நம்ம ஊற்றிடணும். கொஞ்சம் மேற்கொண்டு கொஞ்சம் லெமனும் கொஞ்சம் ஊற்றிடலாம், நல்லாயிருக்கும். வாசனைக்கு என்ன லிக்யூட், ஏதாவது வாசனை லிக்யூட் கொஞ்சம் ஊற்றலாம், நல்லாயிருக்கும் அதுவும் ஊற்றுனீங்கன்னா. இப்போது தயாராகிடுச்சு. இப்போ சோப் பேஸ் மோல்டில் நம்ம சூடாக இருக்கும்போதே ஊற்றிடலாம். ஒரு 3 சோப்பு தான் தயாரிக்க போகிறேன். ஏற்கனவே அது இருக்குது 3 சோப்பு, அது இல்லை, இது தனி. இப்போ ஊற்றியாச்சு. ஒரு 2 மணி நேரம் பொறுத்து நம்ம பார்க்கலாம். அப்போயே உங்களுக்கு கொஞ்சம் ட்ரை ஆகிடும். நீங்கள் மறுநாள் காலையில் நீங்கள் எடுத்துக்கலாம். அதை உங்களுக்கு சோப்பாக நமக்கு கைக்கு வந்துடும். பாருங்கள், குப்பைமேனி சோப்பு தயார். இப்போ லிக்விட் ஊற்றியாச்சு. இது ஏற்கனவே தயாரித்த சோப்பு. அது ஏற்கனவே நான் வந்து இன்னும் 2 சோப்பு கூட நான் வந்து தயாரித்து வச்சுருக்கேன். ஏற்கனவே அது அப்லோட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த 3 சோப்பையும் இப்போ பாருங்கள், 2 மணி நேரம் பொறுத்து எடுத்து பார்க்குறேன். கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. இது இன்னும் ஒரு 12 ஹவர்ஸ் பொறுத்து எடுத்திங்கன்னா நீங்கள் மறுநாள் காலையில், இப்போ நான் ஈவினிங் ஊற்றினேன், மறுநாள் காலையில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு சோப்பு நல்லா ஒரு திக்காக கிடைக்கும். இப்போ உங்களுக்கு எடுத்து காட்டுறதுக்காக நான் எடுத்தேன். பாருங்கள், 2 மணி நேரத்துலேயே உங்களுக்கு எப்படி வந்திருக்கு பாருங்கள். இன்னும் ஒரு நாள் ஆச்சுன்னா இன்னும் உங்களுக்கு சூப்பராகிடும் உங்களுக்கு சோப்பு. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். எடுக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக எடுக்கணும். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நாளைக்கெல்லாம் இன்னும் நல்லா ஒரு கெட்டியாகிடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். குப்பைமேனி சோப்பு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஒரு நாள் ஆனால் உங்களுக்கு நல்லா கெட்டியாகிடும். நம்ம யூஸ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.